குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். அமீன் சாப்டரில் இருக்கிற கன்வர்ஷன். ஸோ கன்வெர்ட் 3-மெத்தில் அனிலின் டு 3-நைட்ரோ அனிலின். ஸோ இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அனிலின் தெரியும். அனிலின் என்ன, பென்சீன் ரிங்கில் ஒரு என்கேஜ் போட்டால் அதுதான் அனிலின். ஸோ அனிலின் வந்து இது என்கேஜ் வந்து மெட்டா டைரக்டிங் குரூப். இதில் வந்து மெட்டா பொசிஷனில் ஒரு வந்து CH3 குரூப் போட்டிங்கன்னா இது வந்து 3-மெத்தில் அனிலின். ஸோ இப்போ இந்த 3-மெத்தில் அனிலின் இஸ் கன்வெர்டட் இன்டு 3-நைட்ரோடொலுயின். ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணோம். எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3-நைட்ரோ குரூப்பாக மாற்றணும். இந்த என்கேஜ் குரூப்பை வந்து அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா NO2 குரூப்பாக மாற்றணும். NH2 இஸ் கன்வெர்டட் இன்டு NO2 குரூப்பு. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். 3-நைட்ரோடொலுயின். ஸோ 3-நைட்ரோடொலுயினா எப்படி மாற்றணும். ஸோ நம்ம வந்து படிச்சிருக்கோம் டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ வந்து என்கேஜ் குரூப்பை வந்து டயசோனியம் குளோரைடாக மாற்றணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 3-மெத்தில் அனிலின் எடுத்துகிட்டு ஸோ இது வந்து நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும். நைட்ரஸ் ஆசிட் வந்து நம்ம இன்சிட்டூவில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நைட்ரஸ் ஆசிடை இன்சிட்டூவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், NaNO2 HCl. ஸோ வந்து NaNO2 + 2HCl. ஸோ இது வந்து டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன். இதில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 273 to 278 கெல்வின், இல்லைனா 0 to 5 degrees. அப்போ தான் வந்து அந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ இதை போட்டோம்னா இந்த என்கேஜ் குரூப் என்ன ஆகும்னா அப்படியே N2 + Cl- மாறிடும். இதுதான் பென்சீன் டயசோனியம் குளோரைடு, N2 + Cl-. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த மெட்டா பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்குது, இது அப்படியே இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டைஅசோடைசேஷன் நைட்ரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ணோம். நைட்ரஸ் ஆசிடை வந்து இன்சிட்டூவில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சோடியம் நைட்ரைட் அண்ட் HCl போட்டிங்கன்னா என்கேஜ் குரூப் வந்து N2Cl மாறிடும். ஸோ இப்போ அந்த N2Cl இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து HbF4 இதோட ஹீட் பண்ண போகிறோம். ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஸோ இது வந்து ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஸோ ஃப்ளூரோபோரிக் ஆசிட் HbF4 இதோட நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ N2+ இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த Cl- பதிலாக BF4- வரும். ஸோ Cl-ஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து we are getting N2 + BF4-. ஓகே. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து சைட் ப்ராடக்ட் என்ன வரும். ஸோ இதில் வந்து சைட் ப்ராடக்ட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சைட் ப்ராடக்ட் சப்போஸ் இது மட்டும் சிம்பிள் ரியாக்ஷன் மாதிரி கேட்டாங்கன்னா NaCl + 2H2O. ஸோ இதில் வந்து சைட் ப்ராடக்ட் வந்து NaCl + 2H2O. ஸோ இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணுறோன்னா N2 + BF4- இது நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு வந்து NO2 குரூப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இது NaNO2 அண்ட் காப்பர் அதோட ஹீட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு மெத்தில் குரூப் இருக்கும். அந்த மெட்டா பொசிஷனில் மெத்தில் குரூப் அப்படியே தான் இருக்கும், அது எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து NaNO2 காப்பர், சோடியம் நைட்ரைட் அண்ட் காப்பர். ஸோ இப்போ இதை ஹீட் பண்ணோன்னா ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அந்த N2 + BF4- இருக்கு இல்லையா, அது எல்லாமே போயிட்டு ஸோ நமக்கு வந்து NO2 குரூப் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து யூ ஆர் கெட்டிங் NO2. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்கும். ஸோ ப்ளஸ் என்ன ஆகும், ஸோ இங்கே வந்து N2 தனியாக வெளியே போயிடும். ஸோ யூ வில் கெட் N2 ப்ளஸ் ஸோ இங்கே வந்து நம்ம சோடியம் நைட்ரைட் போட்டோம் இல்லையா, ஸோ வந்து NaBF4 வந்துடும். ஸோ வி ஆர் கெட்டிங் 3-நைட்ரோடொலுயின். ஸோ இதான் வந்து ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் என்ன, 3-நைட்ரோடொலுயின். ஸோ சிம்பிள் ரியாக்ஷன் தான். நம்ம கொஞ்சம் வந்து நம்ம அந்த படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்தினா இந்த கன்வர்ஷன் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டைஅசோடைசேஷன். ஸோ அனிலின் என்கேஜ் குரூப்பை N2 + Cl- மாற்றணும். இதுக்கு வந்து NaNO2 HCl 273 to 278 போட்டிங்கன்னா N2 + Cl- வரும். இதில் வந்து சைட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா NaCl and வாட்டர் வரும். இது வந்து ஃப்ளூரோபோரிக் ஆசிடோட நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ஆகும், N2 + BF4- மாறிடும். ஸோ இப்போ இந்த குரூப் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு NO2 குரூப் வேணும்னா NaNO2 காப்பரோட ஹீட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து NO2 குரூப் ரீப்ளேஸ் ஆகும். இது வந்து 3-நைட்ரோடொலுயின். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ how will you convert aniline into 135-tribromotoluene, sorry, tribromobenzene. So next question. So convert
aniline into 1,3,5 tribromobenzene. ஸோ அனிலினை வந்து எப்படி 1,3,5 ட்ரைப்ரோமோபென்சினாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனிலின். ஸோ அனிலின் என்ன, N-2 பென்சின் ரிங்கோட ஒரு N-2. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 1,3,5 ட்ரைப்ரோமோபென்சினா. ஸோ இங்கே வந்து 1,3,5 ட்ரைப்ரோமோபென்சின் இல்லையா, இந்த N-2 குரூப் அப்படியே போயிடும். ஸோ ஒன்லி நமக்கு வந்து புரோமின் மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புரோமின், ஸோ இங்கே ஒரு புரோமின், இங்கே ஒரு புரோமின். இதான் 1,3,5 ட்ரைப்ரோமோ பென்சின். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதுவும் அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அனிலினை வந்து புரோமினேஷன் பண்ணணும். அனிலின் நமக்கு படிச்சிருப்பீங்க, அனிலினோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அனிலின் வந்து புரோமின் வாட்டரோட ரியாக்ட் பண்ணிங்கன்னா, புரோமின் வாட்டர், ஸோ புரோமின் வாட்டரோட ரியாக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இட் இஸ் கன்வெர்டட் இன்டூ 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து -3 HBr எலிமினேட் ஆகிட்டு, ஸோ இங்கே வந்து 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். இங்கே Br, இங்கே Br, இங்கே வந்து Br. ஸோ இப்போ வந்து 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், N-2 குரூப்பை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ N-2 குரூப்பை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ இது வந்து டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன், NaNO2 + 2HCl பார்த்தோம் இல்லையா. ஸோ 273 to 278 கெல்வின். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ 273 to 278 கெல்வின். ஸோ இந்த டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணும்போது ஸோ என்ன ஆகும்னா, N-2 குரூப் வந்து என்ன ஆகும், N2 + Cl- மாறிடும். ஸோ N2 + Cl-. ஸோ இப்போ இங்கே வந்து புரோமின் இருக்கும். ஸோ 2, 4, 6 இந்த பொசிஷனில் புரோமின் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த N2 + Cl- அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்ம இந்த ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் நம்ம பென்சீனாக மாற்றுவோம், பென்சின் டைசோனியம் குளோரைடை பென்சீனாக மாற்றுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, H3PO2 அண்ட் வாட்டர் இதோட நம்ம ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணோம். H3PO2 வாட்டரோட நம்ம ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணால், ஸோ N2 + Cl- வந்து அப்படியே எலிமினேட் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் 1,3,5 tribromobenzene. So you will get 1,3,5 tribromobenzene. ஸோ இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் கன்வர்ஷன் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அனிலினை புரோமின் வாட்டரோட ட்ரீட் பண்ணிங்கன்னா 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த N-2 குரூப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து டைஅசோடைசேஷன் பண்ணணும். NaNO2 HCl 273 to 278 இது வந்து N2 + Cl- மாறிடும். ஸோ இப்போ அந்த N2 + Cl- ரிமூவ் பண்ணுறதுக்கு H3PO2 வாட்டரோட பண்ணிங்கன்னா அது வந்து எலிமினேட் ஆகிட்டு யூ வில் கெட் பென்சின். ஸோ உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தரை நம்புங்க, நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. காட் பிளஸ் யூ.